மட்டும் போதும் எப்போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நாம் அருட்தந்தை இர்வின் மரிய தவமணி அவர்களின் இறைவனை நோக்கிய இறுதி பயண திருப்பலியை துவங்க இருக்கிறோம். அனைவரும் அமருங்கள். அருட்தந்தையை பற்றியுள்ள ஒரு முன்னுரை வாசிக்கப்படுகிறது. பாசமிகு அருட்தந்தை இர்வின் மரிய தவமணி அவரின் இறையை நோக்கிய இறுதி பயணம். உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர். திருவெளிப்பாட்டு நூல் அதிகாரம் 14 வசனம் 13 என்ற இறை வார்த்தைக்கேற்ப 46 ஆண்டுகளாக நம்மிடையே இம்மண்ணுலகில் வாழ்ந்து இறைவனுடைய இணைந்துள்ள நம் அனைவரின் பாசத்திற்கு உரியவரான அருள் தந்தை இர்வின் மரிய தவமணி அவர்களை பற்றி சில வரிகள். அருள் தந்தை அவர்கள் திரு தவமணி இருதயராஜ் திருமதி ராஜம் அவரின் தம்பதியர்களுக்கு மகனாக 1972 ஆண்டு ஜூலை 3ஆம் தேதி அன்று பிறந்தார். போரூர் பங்கு புனித சூசேப்பர் பங்கின் மண்ணின் மைந்தராக அவர் பிறந்தார். இவருக்கு ஒரு தங்கை இருக்கிறார்கள். பள்ளி படிப்பை போரூர் ஆலயத்தில் உள்ள பள்ளியில் பயின்றார். இளங்கலை படிப்பை சென்னை சட்டக்கல்லூரியிலே அவர் பயின்றார். இறைவனுடைய அழைத்தலை கேட்டு 1996 சாந்தோமில் உள்ள இளங்குரு மடத்தில் சேர்ந்து தனது குருத்துவ படிப்பை ஆரம்பித்து பூவிருந்தவள்ளி திரு இதய குருத்துவ கல்லூரியிலும் பயிற்சியை நிறைவு பெற்றார். 2003ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி அன்று மறைந்த நமது சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் முன்னாள் பேராயரான மேதகு அருள்தாஸ் ஜேம்ஸ் ஆண்டகை அவர்களால் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டவர். அருள் தந்தை அவர்கள் உதவி பங்கு தந்தையாக நுங்கம்பாக்கம் புனித அவிலா திரேசம்மாள் ஆலயத்தில் ஓராண்டும், கீழச்சேரி புனித சூசேப்பர் ஆலயத்தில் ஓராண்டும் பணியாற்றியுள்ளார். 2005ஆம் ஆண்டு சிக்கோ நகர் அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தின் பங்கின் முதல் முறையாக பங்கு தந்தையாக பொறுப்பேற்று 7 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றினார். அங்கு அருள் பணியாளர்கள் தங்கும் இல்லத்தை கட்டினார். 2012ஆம் ஆண்டு மணலி இடைவிடா சகாய தாயின் ஆலயத்தின் பங்கு தந்தையாக பொறுப்பேற்று ஓராண்டு பணியாற்றினார். 2013ஆம் ஆண்டு பார்க் டவுன் புனித அந்தோணியார் ஆலய பங்கின் பங்கு தந்தையாக பொறுப்பேற்று 5 ஆண்டுகள் பணியாற்றினார். 2018 தேவிநகர் குழந்தை இயேசு ஆலய பங்கின் பொறுப்பேற்று தற்போது வரை சிறப்பாக பணியாற்றி வந்துள்ளார். மேலும் 2007ஆம் ஆண்டு முதல் 2017ஆம் ஆண்டு வரை சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் சட்ட ஆலோசகராக பணியாற்றியுள்ளார். 2017ஆம் ஆண்டு முதல் விவிலிய பணிக்குழுவின் செயலராக நேற்று வரை சிறப்பாக பணியாற்றியுள்ளார். நேற்று மாலையில் உடல் நலம் சரியில்லாத காரணத்தால் மருத்துவமனைக்கு சென்ற அவர் 4 மணி அளவிலே மாரடைப்பால் தனது உயிரை ஆண்டவரிடம் அர்ப்பணித்தார். இவர் குருவாக இருந்தாலும் உடனே எல்லாரும் அன்பாக பழகக்கூடியவர். உபசரிப்பு என்பது அவருடன் பிறந்த ஒன்று கூட என்று சொல்லலாம். ஒரு வேலையை திட்டமிட்டு செய்தார் என்று சொன்னால் A to Z வரை அவரே பார்த்து சிறப்பாக செய்து முடிப்பார். இவர் சிறந்த பேச்சாளர், புன்சிரிப்புக்கு சொந்தக்காரர், இறை வார்த்தையை கற்பிப்பதிலும் அறிவிப்பதிலும் சிறந்து விளங்கினார். வார்த்தையான வெப் டிவி என்ற தனிப்பட்ட முயற்சியிலே அவர் பணியாற்றி வந்தார். இப்படி அநேக மக்களின் மனதை கவர்ந்த நம் தந்தையின் இறுதி பயண திருப்பலிக்கு வந்திருக்கும் நாம் அனைவரும் எல்லாமல்ல இறைவன் இவருக்கு நித்திய இளைப்பாற்றி அருளும்படியாகவும் அவரை இழந்து வாடும் அவரது தாய்
தங்கை மற்றும் குடும்பத்தார் உறவினர்கள் நமக்கும் இறைவன் ஆறுதல் தர வேண்டும் என்று இத்திருப்பலியில் மன்றாடுவோம். அனைவரும் எழுவோம் வருகை பாடலுக்காக. இறைவா
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைய சன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 116 15 வசனம் கூறுவது போல, ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. நம்மிடையே வாழ்ந்து இறைவனோடு சேர்ந்த அருட்பணி இர்வின் மரிய தவமணி அவர்கள் ஆண்டோடு எழுந்து விண்ணகத்தில் இருக்கிறார் என்பது நமது நம்பிக்கை. இறைவன் அவருக்கு அருளிய இந்த 15 ஆண்டு குருத்துவ வாழ்க்கையில் பேராயர் அவர்களுக்கும் பணிந்து கொடுத்த பல பணிகளில் பங்குகளில் பொறுப்புகளில் சிறப்பாக பணியாற்றிய இவரை இன்று இழந்து இருப்பது உயர் மறை மாவட்டத்தின் பெரிய இழப்பாக கருதுகிறோம். இந்த வேளையில் அருட்பணி இர்வின் மரிய தவமணி அவர்களின் ஆன்மா இறைவன் இலைப்பாற்றி அடையவும், அவரை இழந்து தவிக்கும் அவருடைய தாய், ஒரே தங்கை, தங்கையின் குழந்தைகள் மற்ற உறவினர்களுக்கும், அவர் பணியாற்றிய பங்களில் வாழும் மக்களுக்கும் இறைவன் ஆறுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் பாசமி பேராலும் உயர் மறைமாடு குருக்கள் பேராலும் ஆழ்ந்த இரங்கலையும் ஜெபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அருட்பணி இர்வின் மரிய தவமணி அவர்கள் ஆன்மா இறைவனின் இளைப்பாற்றி அடைய இந்த திருப்பலியில் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே, ஆகையால் இப்போதும் கன்னியான தூய மரியாவையும் மகன் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாம் வல்ல தந்தையே, ஓம் திருமகன் இருந்து உயிர் தெழுந்தார் என நாங்கள் நம்பி அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவரில் துயில் கொண்டாடும் அடியார் அருட்பணி இர்வின் மரிய தவமணியின் இம்மறை உணைகள் வழியாக அவரோடு உயிர்த்தலும் பேரின்பமடைய இரக்கத்துடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். எரிபலி போல அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 1-9 வரை. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகின்றார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்து அறிந்து பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர்விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. என்
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 1-5 முடிய. யோவான் ஆகிய நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளை போல் அது ஆயத்தமாய் இருந்தது. பின்பு விண்ணகத்திலிருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார், அவர்கள் அவருக்கு மக்களாய் இருப்பார்கள், கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார், அவரே அவர்களுடைய கடவுளாய் இருப்பார். அவருடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன என்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கொள்பவன் இறப்பிலும் வாழ்வான் என்கிறார் நம் ஆண்டவர். வார்த்தையான ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 14, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார்.